வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூலகத்திலே பிறந்து தன்னை நம்பிய பக்தர்களுக்காக தான் எந்த தூரம் செய்தும் உதவுவார் என்பதை காட்டிப் போனார். நமக்கு 2 இதிகாசங்கள் இருக்கின்றன. அதில் மகாபாரதம் என்கிற இதிகாசமே கண்ணனுடைய சிறப்பை சொல்வதற்காகத்தான் ஏற்பட்டது. ராமாயணம் ராமனை பற்றி பேசுகிறது, மகாபாரதம் கண்ணனை பற்றி கூறுகிறது. ஆனால் அந்த 2 நூல்களிலும் எது முக்கியமான பகுதி? உண்மையில் யாரை பற்றி அந்த நூல்கள் பேசுகின்றனவென்றால், ராமாயணத்தாலே சிறையிருந்தவளான சீதையினுடைய பெருமை சொல்லப்படுகிறதாம். மகாபாரதத்தாலே பாண்டவ தூதனான கண்ணனுடைய பெருமை சொல்லப்படுகிறது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ராமாயணத்தில் ராமனுக்கு எத்தனை பெருமைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவனை விட ஒரு படி உயர்ந்தவளாக திகழ்பவள் சீதை பிராட்டி. அவள்தான் தான் வேண்டுமென்றே அசோக வனத்திலே சிறை புகுந்து அங்கிருப்பவர்களுக்கு அருள் புரிந்து ராவணன் அழிவதற்கு காரணமாக இருந்தாள். அதனால் அவளுடைய பெருமை, அவளுடைய கருணையை ராமாயணம் பறைசாற்றுகிறது. அதே போல கண்ணனை பற்றி பேசக்கூடிய மகாபாரதம் அவருடைய எந்த செயலை மிகவும் கொண்டாடுகிறது? அவர் பிறந்ததா, அவர் ஆய்ப்பாடியில் வளர்ந்ததா, பூதனை சகடாசுரன் முதலானவர்களை கொன்றதா, அல்லது ராசக்கிரீடை செய்ததா, கம்சனை கொன்றதா, கல்வி பயின்றதா, ஜராசந்தனோடு 18 முறை சண்டையிட்டதா, துவாரகையை நிர்மாணம் செய்து ஆண்டு வந்ததா, குருக்ஷேத்திர போரை நடத்தி பகவத்கீதையை உபதேசித்ததா? இதில் எந்த செயலை மகாபாரதம் கொண்டாடுகிறது என்றால் பெரியோர்கள் சொல்லுவது தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறது. மகாபாரதம் என்கிற இதிகாசமே தூது போனவனான கண்ணனைத்தான் கொண்டாடுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப கண்ணன் செய்த செயல்களுக்குள்ளே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு செயல், மிகவும் ஆச்சரியமூட்டும் செயல் என்பது பாண்டவ தூதனாக பகவான் தூது சென்றது. கதை நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். லாக்ஷா கிருஹம், அதிலே பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள். தான் தோத்து போனான் யுதிஷ்டிரன், அதனால செல்வம் அனைத்தையும் இழந்தான். 13 ஆண்டுகள் காட்டிலே வாழ்ந்தார்கள். அதெல்லாம் முடிந்த பிறகு திரும்பவும் ஹஸ்தினாபுரத்துக்கு வரலாமா, தங்கள் ராஜ்யத்தை யுதிஷ்டிரன் பெற்று விடுவாரா என்கிற சந்தேகம் இருந்தது. அப்ப ஹஸ்தினாபுரத்தை திருதராஷ்டிரன் ஆண்டு வருகிறான். ஆனா பெயருக்கு முடிவுகள் அனைத்தையும் துரியோதனன் தான் எடுக்கிறான். அவன் சொல்படி திருதராஷ்டிரன் ஆடிக்கொண்டிருந்தான். இது ஒரு புறம். மற்றொரு புறத்தில் யுதிஷ்டிரன் அவனுக்கென்று பிறப்பு உரிமையாக பாதி ராஜ்யத்தையாவது கொடுக்க வேண்டும், இந்திரபிரஸ்த ராஜ்யத்தை திரும்ப தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். மாத்தி மாத்தி தூதர்களை அனுப்பி பார்த்தார்கள். முதல்ல திருதராஷ்டிரனிடத்திலிருந்து தூதன் வந்தான். அதுக்கு முன்னால் துருபத மன்னனிடத்திலிருந்து அந்த பக்கம் தூது போனார். சஞ்சயனே ஒரு முறை தூதனாக வந்தார். யார் வந்தும் எதுவும் முடிவாகவில்லை. அப்ப கடைசியில் பாண்டவர்கள் பட்சத்தை பலமாக எடுத்து பேசி இவர்களுக்காக வாதிடுவதற்கு யாராவது ஒருத்தர் வேண்டுமே. சுத்தி சுத்தி பார்த்தார்கள். தங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் யாருமே அவர்களுக்கு கிடையாது. மறுபடியும் கண் பார்வை கண்ணன் பேரிலே வந்து நின்றது. பாண்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது கிருஷ்ணாஸ்ரயாக, கிருஷ்ணபலாக, கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என்று தெரிவிப்பார்கள். கண்ணன்தான் அவர்களுக்கு புகழ், கண்ணன்தான் அவர்களுக்கு பலம், கண்ணன்தான் அவர்களுக்கு தலைவன், எல்லாமே அவர்தான். கண்ணனை தவிர வேறு யாரையுமே தெரியாது. தூது போக வேண்டும் என்றாலும் கண்ணன் தான், அர்ஜுனனுக்கு தேரோட்ட வேண்டும் என்றாலும் கண்ணன் தான். அவர்களுக்கு ஆதித்யன் ஆழி கொண்டு இரவி மறைக்க வேண்டும், ஜெயதிரதனை கொல்லுவதற்கு ஏதானு குறுக்கு வழி வேணுமா, கண்ணன் தான் வர வேண்டும். பீஷ்மர குறுக்கு வழியிலே கொல்ல வேண்டுமா, கண்ணன் தான் வழி சொல்ல வேண்டும். இப்படி அனைத்துக்குமே கண்ணனையே நம்பி இருந்தார்கள். அதனால தான் கண்ணனுக்கும் அவரிடத்துல இவ்வளவு அன்பு. பகவான் எதிர்பார்ப்பது அவ்வளவுதானே. என்ன துன்பம் வந்தாலும் என்னை அழைத்து விடு, என்னையே நம்பியிரு, அப்ப நான் வந்து உன்னை ரட்சிப்பேன், உன்னிடத்தில் அவ்வளவு அன்போடு இருப்பேன் என்று பகவான் தெரிவிக்கிறார். அப்ப நாம் அவரையே நம்பி அவரிடத்தில் அன்போடு இருந்தோம் என்றால் அவருக்கும் நம் பேரிலே அத்தனை ஆதரவு ஏற்படுகிறது. அதுதான் பாண்டவர்களுக்கும் கண்ணனுக்கும் இருந்த நெருக்கமான நட்பு,
உறவு ஆகும். அந்த உறவுக்காகத்தான் பாண்டவ தூதனாக பகவான் புறப்பட்டார். அந்த பாண்டவ தூதனை தரிசிக்கத்தான் நாமும் திருப்பாடகம் என்கிற இந்த திவ்யதேசத்துக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, பேசத் தொடங்கினால் பாண்டவ தூதனையே பேசிக்கொண்டு போய்விடலாம். ஊர் என்ன என்பதையே மறந்து விடுவோம். நாம் வந்திருப்பது தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே திருப்பாடகம் என்று சொல்லப்படுகிற ஒரு திவ்யதேசம். பாடு அகம், பாடுன்னு சொன்னா மிக பெரியது என்று பொருள். அகம் என்று சொன்னால் வீடு, இருப்பிடம் என்று பொருள். பாடகம், பெரிய இருப்பிடம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. ஏன் பெரிய இருப்பிடம்? சின்ன இருப்பிடம் போராதா என்றால், உள்ளுக்குள்ள போய் பெருமான சேவித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். ஏன் பாடு அகம், ஏன் பெரிய இருப்பிடம் வேண்டுமென்றால், இந்த பெருமான் அவ்வளவு பெரிய வடிவத்தோடு இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார். 25 அடி உயரம். இதை போல வேற எங்கேயுமே சேவிக்க முடியாது. அமர்ந்த திருக்கோலத்தில் 25 அடி, நின்று இருக்கிற பெருமாள் கூட கிடையாது. உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே 25 அடி உயரத்துக்கு பகவான் இருக்கிறார். அப்பேற்பட்ட வடிவத்தோடு இருக்கிறபடியாலே பெரிய இருப்பிடம் பாடகம் என்று இந்த ஊர் கொண்டாடப்படுகிறது. அந்த பாடகம் எங்கு இருக்கிறது என்றால், காஞ்சிபுரத்திலேயே மேற்கு பக்கம் வந்தோம் என்றால் ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கு இல்லையோ, அதற்கு நேர் எதிர்த்தாற் போலே அந்த பெரிய வீதியை தாண்டி இந்த புறம் வர வேண்டும். தெற்கு புறம் வந்தோம் என்றால் இந்த திருப்பாடகம் என்கிற திவ்யதேசம் அமைந்துள்ளது. இந்த கோவிலிலே பாண்டவ தூதனாகத்தான் கண்ணன் காட்சி அளிக்கிறார். எதற்காக இங்கு வந்தார்? பாண்டவ தூதன் எங்கேயோ வடக்கே இருந்திருக்க வேண்டும், ஹஸ்தினாபுரத்திலே இருக்க வேண்டும். எதற்காக காஞ்சிபுரத்துக்கு வந்தார் என்றால், ஒரு பக்தனுடைய வேண்டுதலுக்காக வந்தார். ஜனமேஜயன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவன் பரீட்சித்து மகாராஜாவினுடைய மகன். பரீட்சித்து யாரு? அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தவன் அபிமன்யு என்பவன். அந்த அபிமன்யு உத்தரா என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் இருவருக்கும் தான் பிறந்தவன் பரீட்சித்து என்பவன். அவன்தான் உத்தரையனுடைய கர்ப்பத்திலே இருக்கும்போது அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை எய்ய அது அந்த கர்ப்பத்தை பாதித்தது. கண்ணன் தான் கர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து அதை சுத்தி சுத்தி வலம் வந்து காப்பாத்தி கொடுத்தார். அந்த குழந்தை தான் பரீட்சித்து என்று சொல்லப்படுகிறது. பெரிய அரசனாக இருந்தான். பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாகவத புராணத்தை. சுகாச்சாரியர் அந்த பரீட்சித்துக்குத்தான் 7 நாட்களிலே உபதேசம் பண்ணார். அந்த பரீட்சித்தினுடைய மகன் ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் என்கிற முனிவர் இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். மகாபாரத கதை மொத்தத்தையும் சொல்லுகிறார். அதில் இந்த பாண்டவ தூதனாக கண்ணன் போனாரே, அந்த கதையை சொல்றார். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமரசம் பேசுவதற்கு ஆள் இல்லை. அதனால கண்ணனையே அனுப்பினார்களாம். சரின்னு கண்ணன் புறப்பட்டார். யுதிஷ்டிரிடத்துல போனார். என்ன செய்தி சொல்ல வேண்டும்னு கேட்டார். இதைத்தான் சொல்லணும்னு ஒவ்வொருத்தரையா, யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், ஒவ்வொரு இடமும் சென்று உங்கள் எண்ணம் என்ன? யுத்தம் வேண்டுமா வேண்டாமா? சமரசம் செய்யலாமா? உங்கள் ராஜ்யம் வேண்டுமா? இல்ல ஒரு கிராமம் கொடுத்தா போருமா? என்ன கொடுக்க வேண்டும்? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன என்று எல்லா இடத்திலையும் கேட்டார். யாருமே யுத்தத்தை விரும்பவில்லை. யுத்தத்தை தவிர்ப்பதுதான் எல்லாருக்கும் எண்ணமாக இருந்தது. கடைசியில சகதேவனிடத்துல வந்தார். அவர் மட்டும் நுணுக்கமாக புரிந்து கொண்டு விட்டார். கண்ணா, நாங்கள் யாருமே யுத்தத்தை விரும்பவில்லை, ஆனா எனக்கு என்னமோ யுத்தம் நடக்கப் போகிறது என்று தோன்றுகிறதுன்னு சொன்னாராம். ஏன்? யாருமே விரும்பாத போது யுத்தம் எப்படி நடக்கும்னால், கண்ணா நீ யுத்தத்தை விரும்புகிறாய், நாங்கள் யாரும் விரும்பவில்லை, ஆனா யுத்தம் நடந்தால்தான் தீயவர்களை அழிக்க முடியும். அப்ப யுத்தத்தை நீ விரும்புகிறாய், அப்ப யாரால தடுக்க முடியும்? சரி, நீ தூதனாக போ என்று அனுப்பினார். கண்ணனும் அங்கிருந்து புறப்பட்டு சாத்திகி முதலானவர்களோடு ஹஸ்தினாபுரத்துக்கு வருகிறார். பெரிய வரவேற்பு. அவர் வந்த வழியிலெல்லாம் பெரிய வரவேற்புகளை திருதராஷ்டிரன் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். அவர் வரும்பொழுது எப்படியாவது கண்ணனை கவர்ந்து விட வேண்டும் என்று அவருக்கு எண்ணம். கண்ணன் பாண்டவர்கள் பக்கம் இருக்கவே தானே அவர்களுக்கு பலம் கூடி உள்ளது. அவருக்கு நிறைய பட்டு துணிகள், நிறைய வைரம், வைடூரியம், ரத்தனம், தேர்கள், யானைகள், குதிரைகள் எல்லாத்தையும் கொடுத்து எப்படியான அவரை மயக்கி நம்முடைய பட்சத்திலே சேர்த்து கொண்டு விட வேண்டும் என்று திருதராஷ்டிரனுக்கு எண்ணம். நேர விதுரனிடத்துல போனார். விதுரா, கண்ணனுக்கு எவ்வளவு ரத்தன கம்பளிகள் கொடுக்கலாம், எவ்வளவு வைரம் கொடுக்கலாம், எத்தனை தோலா தங்கம் கொடுக்கலாம், எதை கொடுத்தா கண்ணனை மயக்க முடியும் என்று விதுரனிடத்திலே கேட்டார். விதுரனுக்கு கோபம் வந்தது. திருதராஷ்டிரா, உனக்கு வெளிக்கண்ணு மட்டும்தான் தெரியாது, குருடன் என்று நினைத்தேன்.
இப்போதுதான் புரிந்து கொண்டேன், உனக்கு உள்கண்ணுமா தெரியாது, உள்ளேயும் குருடனாகவா இருக்கிறாய், மனதாவது நேர்மையாக யோசிக்க வேண்டாமா, வெளிக்கண்ணும் நேரல்ல உட்கண்ணும் நேரல்ல, கண்ணனை ஜெயிப்பதற்கு இந்த செல்வத்தை கொண்டு ஒரு நாளும் முடியாது, ஆனா ஜெயிக்க முடியும், ஒண்ணு கட்டப்பட வேண்டாம். அந்யத் பூர்ணாத பாம் கும்பாத் அந்யத் பாதாவனேஜனாத் அந்யத் குசல சம்பிரஸ்னாத் நச்சேச்சதி ஜனார்தனஹான்னு விதுரர் சொல்றார். கண்ணன் வரும்போது கையில பூர்ண கும்பத்தோடு வாசலுக்கு போய் வரவேற்று விடு, நேர உள்ள அழைத்து கொண்டு வந்து ஆசனம் கொடுத்து அமரவை, தீர்த்தத்தை கொடுத்து அவருடைய திருவடிகளை கழுவு, அந்த தீர்த்தத்தை புரோக்ஷித்துக்கொள், கண்ணா சௌக்கியமா, வீட்டில் எல்லாரும் நலமா, பிரயாணம் நன்றாக இருந்ததான்னு கொஞ்சம் வார்த்தை பேசு. இதுக்கே கண்ணன் மயங்கி விடுவார். நீ கொடுக்கிற பணங்காசுக்கு ஒரு நாளும் மயங்க மாட்டார். ஆனா நீ அன்போடு 2 வார்த்தை பேசினாய் என்றால் அதற்குத்தான் கண்ணன் மயங்குவார்னு சொன்னா, அதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு புரியல. எப்படியாவது கண்ணனை கவர வேண்டும் என்று அவர் ஒரு புறம் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். கண்ணன் வந்தார். வந்தவர் துரியோதனன் வீட்டுக்கு போகல, துஷாசனன் வீட்டுக்கு போகல, பீஷ்மர் துரோணர் வீட்டுக்கும் போகல, நேர விதுரருடைய வீட்டுக்கு தான் போனார். பெரிய ஏற்பாடுகள், ராஜ மரியாதையோடு துரியோதனன் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். கண்ணனை எந்த மாளிகையில தங்க வைக்கலாம், எத்தனை வகையான உணவுப் பொருட்கள் கொடுக்கணும், என்னென்ன நாட்டிய நாடகங்கள் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம், கண்ணனுக்கு நன்னா கௌரவம் பண்ணி ஆனந்தமா வச்சுக்கணும் அப்படின்னு துரியோதனனுக்கு எண்ணம். ஆனா அவன் பண்ண எந்த ஏற்பாடையும் மதிக்காமல் நேர விதுரருடைய வீட்டுக்கு போனார். அங்கேயே உணவு சாப்பிட்டு விட்டார். விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்சன்னு மகாபாரதம் தெரிவிக்கிறார். நல்லா தூய்மையா இருந்துதான், நல்லா சுவையோடு இருந்துதான். இது 2 சேரவே சேராது. ஏன்னா மனசுல தூய்மை இருக்கு, அதனால உணவில் தூய்மை, மனசுல பக்தி இருக்கு, அதனால உணவிலே சுவை இருக்கிறது. சுச்சீனி குணவந்திச்ச என்று மகாபாரதம் தெரிவிக்கிறார். அந்த உணவைத்தான் கண்ணன் உண்டார். விதுரருக்கு ரொம்ப ஆனந்தம், கண்ணன் தன்னுடைய சின்ன வீட்டுக்கு வந்தாரேன்னு ஆனந்தம். ஆனா இன்னொரு பக்கம் பயமா இருந்துதான். கண்ணனுக்கு ஆசனம் போட்டு வச்சிருந்தாரோ இல்லையோ, அதை கையால தொட்டு தொட்டு பார்த்தாராம் விதுரர். எதுக்குன்னால் எங்கேயான ஒரு ஊசியதானு நீட்டிக்கொண்டிருந்தால் கண்ணனுக்கு குத்தி விடும் அல்லவா, அதனால கையால தொட்டு பார்த்தாராம். ஏன் விதுரர் என்ன கண்ணனுக்கு குத்தறதுக்கு ஊசி வைக்க போறாரா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவர் அல்லவே என்று தோணுமோ இல்லையோ. அவருக்கு எண்ணம், இத்தனை நாளா துரியோதனன் போட்ட உப்பத்தான் சாப்பிட்டு வளர்ந்திருக்கேன், அவனுக்கு இருக்கிற கெட்ட எண்ணத்துல கொஞ்சமாவது எனக்கு ஒட்டி கொண்டிருக்காதா, அப்ப நானே கண்ணனுக்கு ஊசி வைத்திருந்தால் என்ன செய்வதுன்னு பயம். அதனால தொட்டு தொட்டு பார்த்து கலங்கி கலங்கி கண்ணனை பார்த்து மயங்கி போய் அப்படி பக்தியோடு இருந்தார். கண்ணன் ஆனந்தமா அவரோடு பழகிவிட்டு அப்புறம் துரியோதனனை பார்க்க வந்தா. இவனுக்கு கோபம். கண்ணா ஏன் என்னிடத்தில் வரவில்லைன்னு கேட்டார். ஐயோ நீ எனக்கு விரோதி, அதனால உன் வீட்டில் சாப்பிட முடியாதுன்னு கண்ணன் சொன்னாராம். துரியோதனனுக்கு புரியல. நீ எப்படி எனக்கு பகைவன், எனக்கும் உனக்கு எந்த தகராறும் வம்பும் கிடையாது, எப்படி பகைவன் கேட்டார். அப்ப கண்ணன் ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்றார். பாண்டவான் த்விஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக. துரியோதனா நீ என்னை வெறுக்கவில்லை, ஆனா பாண்டவர்களை வெறுக்கிறாய். பாண்டவர்கள் என் பக்தர்கள், பாண்டவர்கள் எனக்கு உயிர் போன்றவர்கள். என் பக்தனை ஒருவன் வெறுத்தான் என்றால் அவன் எனக்கும் விரோதிதான், அதனால உன் வீட்டில் உண்ணமாட்டேன் என்று சொல்லி இதெல்லாம் நடத்தி கொண்டு வந்து கடைசியில் பாண்டவ தூதனாக ராஜசபையிலே போய் உறக்க பேசினார் கண்ணன். பல நன்மைகளை இடித்து உரைத்தார் திருதராஷ்டிரனுக்கு. ஆனால் அவன் கேட்கவில்லை, தூது பயன் பெறவில்லை. இதெல்லாம் கதைகளை எல்லாம் ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொல்றார். இந்த பெருமானை பார்க்க முடியுமான்னு ஜனமேஜயனுக்கு ஆசை ஏற்பட, போ சத்தியவிரத கஷேத்திரம் காஞ்சிபுரத்துக்கு போய் அஸ்வமேத யாகம் செய்தாய் என்றால் அதன் இறுதியிலே பாண்டவதூதனை நீ தரிசிக்கலாம் என்று வைசம்பாயனர் சொல்ல, ஜனமேஜயன் வந்து யாகம் செய்து காத்திருக்கும் போது இங்கு பகவான் பெரிய வடிவத்தோடு பாண்டவதூதனாக காட்சி அளித்தார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. சரி, பாண்டவதூதன்னா சின்ன வடிவத்தோடு வந்திருக்கலாமே, பாண்டவதூதருக்கு எப்படி இவ்வளவு பெரிய வடிவம் என்றால் அது கதையினுடைய அடுத்த பகுதி. என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.